வணக்கம் பானு. வழக்கமாக இந்திய அரசு மத்திய அரசின் மூலமாக ரயில்வே துறை முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த அதிகாரியின் கீழ் ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி ரயில் இயங்குவதற்கான அடிப்படை விஷயங்களுக்கான பணிகளுக்கு ஒப்பந்த பணியாளர்களை பயன்படுத்தி இயங்கி வருவது வழக்கமாக இருந்து வந்த சூழ்நிலையில திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தானப்பட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள நெற்குந்தி ரயில் தண்டவாளத்தில் இரவு நேரத்தில் சுமார் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 16 வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒப்பந்த பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வந்துள்ளனர். அப்போது அந்த மேற்புத்து கிட்டத்தட்ட 25,000 வோல்டேஜ் செல்லக்கூடிய அந்த மின் கம்பியில ஏதோ பராமரிப்பு பணிக்காக ஒரு 16 பேர் பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில ஒரு 4 வட மாநிலத்தை திடீரென மின்சாரம் தாக்கியதில் ஒரு 4 பேர், அதாவது நந்தலால் லகுரி, குஜு கோப்பே, ஸ்ரீராம் லகுரி, துரந்த் என்கிற ஒரு 20 முதல் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயதுள்ள இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி படுகாயம் அடைந்துள்ளனர். அப்போது சக பணியாளர்கள் அவரை மீட்டு உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் துரந்த் என்கிற 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மட்டும் தீவிரமான ஒரு படுகாயம் அடைந்ததால் அவரை உடனடியாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில இதுக்கான காரணம் என்னவென்று விசாரணை மேற்கொண்டதில் முதல் கட்ட தகவலில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சப்கான்ட்ராக்டர் சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை சப்கான்ட்ராக்டர் அவர் சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்த அன்வர் என்பவர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவருக்கு ஒப்பந்தம் விடப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது தற்செயலாக நடந்ததா அல்லது முழுமையான கண்காணிப்பு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் நடந்ததா என்கிற ஒரு கோணத்தில் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.